இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு 4 முட்டையாக அவிச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அவிச்சு இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் நீங்கள் உடச்சிட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உடச்சி விட்டுக்கணும். உருளைக்கிழங்கும் ரொம்பையும் வெந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 90% வேக வச்சு வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முட்டை போண்டா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு அளவு இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. இது கூடவே 4 பூண்டு பற்களையும் நம்ம துருவி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் காயப்பொடியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சி போண்டா மிக்ஸு போட்டுக்கோங்க, ஒரு 25 கிராம். உங்கள்கிட்ட கடல மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம், அது 25 கிராம் போட்டுக்கோங்க. இது போட்டுக்கோங்க அல்லது அது போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பிச்சு விட்டுக்கணும். ரொம்ப சன்னமாக பிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி தட்டில் எடுத்து வச்சாச்சு. அந்த பச்சை போண்டா மிக்ஸ் மீதி இருந்ததை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து உப்பு இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இன்னும் கூட லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் போட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நுரை நமக்கு அடங்கிடணும். நுரெல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம வெளியே எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்க வேணாம், லோவிலையும் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. நமக்கு முட்டை போண்டா வந்து அருமையாக ஹெல்த்தியாக நல்ல சுவையாக ரெடி ஆகிருக்கு. ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.